हाँ? इधर खड़े रह के क्या कर रहे हो? புரியல. हिंदी नहीं आता क्या? தமிழ் தெரியாதா? ஆமா இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? எல்லாரும் நடந்து போற பாதையில ஒருத்தன் சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாதா? நான் இங்க உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன? छोड़ो सर मत. சும்மா சந்தா நீ இவ்வளவு அதெல்லாம் சரி வராது. ஏன் சந்தா சரியா வராது? நான் தான் வருவாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. இப்ப என்ன பண்ணுவா? வரது சரியில்லை. அவங்க எல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க. என்னால எதுவும் சொல்லவும் முடியாது. இங்க பாரு, நீ கண்ணை தொட முதல்ல. உன்னை நான் அப்படியெல்லாம் விட்டுருவேன் சொல்லு. அவங்களால உன் கல்யாணம் டைம் இல்லைன்னு தானே சொன்னேன். ஐயோ ஆமா நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். யார் இருந்தாலும் சார் வணக்கம் சார். இந்த பக்கம் வாடா வா. இது பல்லவன் என்னோட சார் 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 முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு 6 மாசம் டைம் கொடுத்துருக்கீங்க. இங்க பாருங்க தம்பி, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தாவுக்கும் செட் ஆகாது. உங்க கலாச்சாரம் வேற, இதெல்லாம் இப்ப நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கைக்கு சரி வர தம்பி. உங்க வீட்டுல எல்லாம் வந்து வாழ முடியாது. யாரு கூட சேரணும்னு ஒரு வர்முறை இருக்குல்ல. சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருந்தா அதை இந்த ராமேஸ்வர கடலையே கரைச்சிடு. சந்தாவை திடீர்னு ராமேஸ்வரம் வரைக்கும் வந்தது கும்பிட வந்த இடத்துல சண்டே வேண்டான்னு பாக்குறேன். சந்தாவை தொல்லை பண்ணாத. நான் நிதானமா சொல்லும் போது கேட்டுக்கிறது. இதுதான் நீ ராமேஸ்வரம் வந்தியா? உன்னை வீட்டுல விட்டு வரலான்னு ராமேஸ்வரம் வந்தியா? நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனையா இருக்கு முன்னாடி. சந்தா சார் என்னன்னா இது 6 மாச டைம்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லி எங்களை அனுப்புறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு போல. இப்ப என்ன பண்றது? அண்ணிய கூட்டு போயிடலாண்ணே. செம்ம சான்ஸ் இது. என்னதுக்கு சொல்லணும்? நீ ஒருத்தன் வந்ததுக்கே எப்படி பேசுற? பின்ன என்னண்ணா அவங்களும் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணி உனக்கு தோணுன இந்த யோசனை எனக்கு தோணலன்னு நினைக்கிறியா? நாம் எடுக்க டேய் பலவா, இப்போதைக்கு வீட்டுல யார்கிட்டயும் இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். சரிண்ணா சொல்லல. சரி வா போலாம். செல்வம் கொஞ்சம் பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். சரிக்கா. தம்பி டாக்டர் எழுதி கொடுத்த வரதே வாங்கி சொன்ன. உள்ள வந்த வானதி ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. சரி எல்லாரும் வாங்கிட்டு போட்டுருந்தா இங்க உட்கார்ந்திருக்கேன். எல்லாரும் பாத்து பண்ணி வா. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தியா? முன்னாடி எல்லாம் நான் தான் நிஜமாவா? பின்ன வேலையெல்லாம் விட்டு இங்க வந்து நிக்கிறேன்ல. நீ இப்படி எல்லாம் பேசி முறை கொடுத்ததே இல்ல. இப்ப மேடம் பிஸியா இருக்கீங்க, கடைக்கெல்லாம் வர முடியாது. டெய்லி உன்னை பார்த்துட்டு இப்படி பார்க்காம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. பாண்டி இரு இரு. டா எனக்கா? இப்பதான் பாண்டி எனக்கு நிறைய விஷயம் புரியுது. என்ன புரிகிறது? இப்பதான் எனக்கு இந்த ட்ரிக்ஸே தெரியுது. ஆமா இனிமே அடிக்கடி அப்ளை பண்ணு. ஃப்ரீயாவே இருந்தாலும் கடை பக்கம் வந்துடாத. சரி அப்படி பேச இப்படி பேசுற. நீ ஏன் என்ன வர வேண்டாம்னு சொல்ற? அதானே நீயும் சொன்ன. நான் சொன்னா அது சொல்றாங்கங்கறதுல தானே இருக்கு. இந்த மாதிரிலாம் எனக்கு பிரிச்சு யோசிக்க தெரியாதுமா. நான் ஒரே ஒரு அர்த்தத்துல தான் சொன்னேன். இது முன்னாடி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டே சாப்பிடுவேன். இப்பெல்லாம் அப்படி இல்ல. கடையில தனியா உட்கார்ந்து சாப்பிடுறேன். அதெல்லாம் சரி வராது வானதி. அதானே கடையில கொஞ்சம் ஆள் இருந்தாலே நீ உள்ள வராம வெளியவே நிக்கிற. நீ நைட் ஆயிடுச்சுங்க. சாரி டாக்டர். குட் ஈவினிங்.
இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டர் செம ஸ்மார்ட்டா இருக்கார்ல. டாக்டர் சூப்பர்ல. சூப்பர் தான். ஒரு டாக்டர் எனக்கு ஃப்ரெண்ட். இந்த பானத்துக்கு ஒரு டாக்டர், அதுவும் ஸ்மார்ட்டான டாக்டர் என் ஃப்ரெண்ட். சும்மா ஸ்மார்ட்லாம் சொல்லாத. நீ ஸ்மார்ட்னு அழுத்துற. அவ்வளவு சீன்லாம் இல்லைன்னு சொன்னேன். ஓகேவா இருக்காருன்னு வேணா சொல்லலாம். நான் உள்ள போறேன், நீ வா. இவனுக்கு பொறாம. சும்மா நடிக்க வரேன். வா. நிலா, ஐயோ, டேய், என்னாச்சு? என்னாச்சு நிலா? நான் திரும்பி பார்த்துட்டு அந்த மூடி கை மேல பட்டுருச்சு. சூடா வேற இருந்துச்சு. என்ன நிலா நீ பாத்து பண்றது? சூடுபட்ட தாங்க முடியல. உனக்கு வலிக்கிறது எனக்கு வலிக்குது இல்ல. அதெல்லாம் நீ எப்பதான் ரசிப்ப? நான் உன்னை லவ் பண்ண டைம்ல நீ என் கவிதை ரசிக்கல. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை வர்ணிக்குது. குச்சி எனக்கு கிச்சன்ல இங்க பாரு, உன் கை எவ்வளவு சாஃப்டா இருக்கு. உன் கை கிட்ட சுமாரா தான் இருக்கோ. இரு, நான் பெட்டரா ஏதாவது சொல்றேன். அப்ப நான் முதல்ல ஒரு கொஸ்டினுக்கு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. கவிதை வேணுமா வேணாமா உனக்கு? எனக்கு வேணாம். எனக்கு வேணும். அமைதியா இல்ல. உன் கண்ணு இருக்கு பாரு, கண்ணு. இருங்க, வரேன் இருங்க. பாண்டி, பாண்டி நீங்க வாங்க. இல்லங்க பரவாயில்ல. நீங்க குடிங்க. டேய், இப்படி தண்ணி குடிச்சே ஆகணுமா? வெளிய போடா முதல்ல. சும்மா இருங்க. டேய். நீங்க எடுத்துக்கோங்க. சீக்கிரம் குடிச்சு கிளம்புடா. அமைதியா இருங்க. அது கிளம்புங்க. கவிதா. கவிதாவா? ஏய், கவிதா. டேய். ராங். ஓட்டறா. அண்ணன் கால் பண்ணலடா, நான் தான் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல வந்துருமா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யோ யோ ரெடியா? பீட்ட ஏத்து, நிஷா டிவி வந்தாச்சு. நிஷா டிவி தீய ஏத்து, நம்ம ஊரு ஜோஷ மேலே தூக்கு. கைத்தட்டு கால் தட்டு, இன்று எல்லாரும் சேர்ந்து ஆடு.